உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தான் குழந்தையோட பேரண்ட்ஸா? என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? இங்க ஜனனிக்கு என்ன ஆச்சு? குழந்தைக்கு அப்ராட்ல பர்టిక్యులரா வர சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? முதல்ல சீசனல் இன்ஃப்ளூயன்ஸானா என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? பொட்டி கடை மாதிரி ஒரு கிளினிக்கை வச்சுக்கிட்டு எங்க ஜனனிக்கு என்ன ப்ராப்ளம்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார், நான் யுஎஸ்ல இருக்கிற என்னோட ப்ரொஃபசர். நீங்க பேசாதீங்க. இப்போ நான் அப்ராட்ல இருக்கிற என் டாக்டர் கால் பண்றேன். நீங்க மட்டும் தப்பான மருத்துவம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. எங்க ஜனனிக்கு இங்க திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஜனனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. கேட்டா ஜனனிக்கு வந்தது அப்ராட் ஃப்ளூன்னு சொல்லுது. எங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர். என்னது அப்ராட் இன்ஃப்ளூயன்ஸாவா? அத டெஸ்ட் பண்ணி பார்க்க கூட அங்க லேபே இல்லையே. எப்படி கண்டுபிடிச்சாங்க? யுஎஸ்ல இருக்கிற என்னோட ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி இந்த சிம்டம்ஸ்லாம் எடுத்து சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு குழந்தைக்கு நிச்சயம் சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா தான் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதுக்கான மருந்து தான் அவங்களும் சொன்னாங்க. வாட் தி ஹெக்? புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கீங்களே. பட் அதுக்கான மெடிசன்? இதான் டாக்டர். மிராக்குலஸ். நீங்க சொல்ற அத்தனை சிம்டம்ஸோட வந்தா இங்க கூட அந்த குழந்தையை காப்பாத்திருக்க முடியாது. நீங்க எம்எஸ்ஆ படிச்சிருக்கீங்க? நோ டாக்டர். நான் யூஜி தான் பண்ணிருக்கேன். எம்பிபிஎஸ். நோ 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 நோ. இவ்வளவு புத்திசாலி டாக்டர்ஸ் எல்லாம் வெறும் எம்பிபிஎஸ் ஓட நிறுத்தவே கூடாது. கண்டிப்பா நீங்க எம்எஸ் பண்ணியே ஆகணும். ஒன்னு பண்ணுங்க, குணசேகரன் வரப்ப நீங்களும் கூட வந்துருங்க. நான் உங்களுக்கு விசா அரேஞ்ச் பண்றேன். இங்க வந்து நீங்க எம்எஸ் படிக்க எல்லா உதவியும் நான் பண்றேன். என்ன சொல்றீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.